ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அனுரவின் புதிய அரசமைப்பு நாட்டை பிரிக்கப் போகிறது, சிங்களவர்களை உசுப்பேத்துகிறார் விமல் வீரவன்ச. ரணில் அனுர டீல் அரசியல் இன்று வலுவானதாக காணப்படுகிறது. நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட நாட்டை பிரிக்கும் ஒருமித்த நாடு என்ற புதிய அரசமைப்பை உருவாக்குவதாக ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தனது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சிலாவத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜேவீரவின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தேசியத்தை பாதுகாப்பதற்காகவே குறுகிய காலத்தில் சர்வஜன சக்தி என்ற புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்கியுள்ளோம். ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முழுமையான ஒத்துழைப்பு வழங்குகிறார். ரணில் அனுர டீல் அரசியல் இன்று வலுவானதாக காணப்படுகின்றது. பகிரங்க விவாதம் ஒன்றில் ஈடுபடுவதற்கு ரணில், சஜித், அனுர, நாமல் ஆகியோருக்கு தற்துணிவு கிடையாது. இவர்களால் எவ்வாறு நாட்டை நிர்வகிக்க முடியும்? தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தை கின்னஸ் சாதனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஒருமித்த நாடு என்பதை முன்னிலைப்படுத்தி தயாரிக்கப்பட்ட புதிய அரசமைப்பை உருவாக்குவதாக அனுரகுமார திசாநாயக்க தனது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பாடசாலைகளை மூடுவதா இன்னமும் இறுதி முடிவில்லை. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பாக இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் கோரிக்கையை ஆராய்ந்து பாடசாலை விடுமுறை தொடர்பான திட்டமிடல்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்பட உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் தயார்படுத்த தற்போது திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அனுரவின் பிரத்யேக செயலரே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இப்படி சொல்கிறார் சஜித் பிரேமதாச. அனுரகுமாரவின் பிரத்யேக செயலாளராக இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கனவு இந்நாட்டின் வளங்களை விற்பனை செய்வதும் என்னை தோல்வியடைய செய்வதும் ஆகும். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நுவரெலியா தலவாக்கலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்திலேயே மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தபால் நிலையங்களை விற்பனை செய்வது தற்போதைய ஜனாதிபதியின் பொழுதுபோக்காக இருக்கிறது. நுவரெலியா தபால் நிலையத்தையும் விற்பனை செய்ய முயற்சிக்கின்றார். 21ஆம் தேதி வெற்றியோடு நான் நுவரெலியாவுக்கு வருவது தபால் நிலையத்தை விற்பனை செய்ய அல்ல, லயன் அறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களையும் தொழில் வாய்ப்பில்லாமல் இருக்கின்ற இளைஞர்களையும் சிறு தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கே நான் வருவேன். அத்தோடு இந்த ஜனாதிபதியே அவரின் தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார். அனுரகுமாரவின் பிரத்யேக செயலாளராவதற்கு அவர் விருப்பப்படுகிறார். தற்பொழுது ஜனாதிபதியும் அனுரகுமாரவும் ஒன்றாக இணைந்து என்னை தோல்வியடைய செய்வதற்காக பணத்தை செலவிடுகின்றார்கள். ஜார் எதை செய்தாலும் மக்கள் என்னை வெற்றி பெறச் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜேவிபியினர் கொலைகாரர்கள் சொல்கிறார் ரணில். பல்கலைக்கழக உபவேந்தர்களையும் விரிவுரையாளர்களையும் ஜேவிபி கொலை செய்துள்ளது. அவர்களின் நடவடிக்கைகளால் இந்த நாட்டின் கல்வித்துறையில் 10 வருட பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்த அழிவை ஜேவிபி செய்யாமல் இருந்திருந்தால் இன்று எமது நாட்டில் சிறந்த கல்வி முறை இருந்திருக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் இளைஞர் சமூகத்துக்கு நேற்று விசேட உரையொன்றை ஆற்றி இதனை குறிப்பிட்டதாக தெரிவித்து ரணில் 24 இயலும் ஸ்ரீலங்கா ஊடக பிரிவு அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஒவ்வொரு பாடசாலை மாணவருக்கும் ஆங்கில கல்வி வழங்க வேண்டும் என்று வெள்ளை அறிக்கையை கொண்டு வந்தபோது ஜேவிபி அதனை எதிர்த்ததால் இலங்கையில் பெருமளவிலான இளைஞர்கள் ஆங்கில கல்வியை இழந்தனர். இளைஞர்களுக்கு சிறகுகளை வழங்கும் போது ஜேவிபி அவர்களின் கால்களை சங்கிலியால் கட்டி போட்டது. இந்த நாட்டு இளைஞர்களுக்கு கல்வியே சிறகுகள் இருந்தால் எங்கும் பறக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழர் தேசத்தில் விகாரங்களை கட்டுவதற்கு தீர்மானித்தவரையா ஆதரிக்கப் போகின்றீர்கள்? கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான் கேள்வி.
ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஒருவர் 2015 தொடக்கம் 2019 ஆண்டு வரையில் கலாசார அமைச்சராக இருந்தபோது 1000 விகாரைகள் கட்ட தீர்மானித்திருந்தார். அவற்றை தமிழ் மக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் செய்யவே அவர் அனுமதி வழங்கியிருந்தார். அவ்வாறன்றி சிங்கள மக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் அதனை செய்திருந்தால் அவருக்கு நாமும் ஆதரவளித்திருப்போம். இவ்வாறான தலைவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இனவாதி என்று சொல்வது வேடிக்கையானது. இப்படிப்பட்டவர்களையா தமிழ் மக்கள் ஆதரிக்கப் போன்றார்கள் என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து உடுப்புட்டியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்திலேயே அவர் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் ரணில் 24 இயலும் ஸ்ரீலங்கா ஊடக பிரிவு அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிக்கு 69 லட்சம் பேர் வாக்களித்தனர். அவர் ஜனாதிபதி பதவியை இன்னொருவருக்கு வழங்க முன்வந்த வேளையில் எவரும் அதனை ஏற்க முன்வராமல் ஓடிவிட்டனர். ஜனாதிபதி ரணில் அன்று நாட்டை பொறுப்பேற்று கொண்டு நாட்டை மீட்டெடுத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை மீட்பது ஒரு மரம் வளர்ப்பது போன்றதாகும். நன்றாக வளர்ந்த மரத்தை இலகுவாக வெட்டி வீசிவிட முடியும். ஆனால் அந்த மரத்தை வளர்ப்பது கடினம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜனாதிபதி தேர்தலில் ரணில் வெற்றி பெற வேண்டும், சந்திப்பை அடுத்து மாவை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்று தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வடமாகாண அபிவிருத்தியை உறுதிப்படுத்துவார் என தாம் எதிர்பார்ப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணிகளில் கலந்து கொண்ட பின்னர் மாவட்டபுரத்திலுள்ள மாவை சேனாதிராஜாவின் வீட்டிற்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மாவை சேனாதிராஜா, ஜனாதிபதியுடனான சந்திப்பில் தற்போதைய அரசியல் நிலவரங்கள், தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் வடக்கின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற வேண்டும். அவரிடம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பாரிய பொறுப்பு உள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்து மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாகவும் மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஜெனீவா பயணம். ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க பிரதிநிதிகள் நேற்றைய தினம் ஜெனீவாவுக்கு சென்றுள்ளனர். வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினரின் சங்க செயலாளர் திருமதி லீலாதேவி ஆனந்தனராஜா தலைமையில் சங்க உபசெயலாளர் சவிதா ரத்தீஸ்வரன் மற்றும் வவுனியா மாவட்ட தலைவி சரோஜா சண்முகம்பிள்ளை ஆகியோர் ஜெனீவாவுக்கு சென்றுள்ளனர். அங்கு இவர்கள் முக்கிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதுடன் பல கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அன்ரோவின் கருத்தில் இனவாதம் இல்லை, அவர் இனவாதியுமல்ல, ரணிலின் கருத்துக்கு சுமந்திரன் மறுப்பு. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ருகுமார் திசாநாயக்க ஜாழ்ப்பாணத்தில் இனவாத கருத்தை தெரிவிக்கவில்லை என தாம் நம்புவதாக பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னதாக தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் அன்றவை இனவாதியாக சித்தரித்திருந்தார். இக்கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே எம்.ஏ. சுமந்திரன் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கருத்துரைக்கையில், அன்ருகுமார் திசாநாயக்க ஜாழ்ப்பாணத்தில் உரையாற்றிய போது மாற்றம் தொடர்பிலும் தெற்கிலே மக்கள் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தும் வேளையில் வடக்கு மக்கள் அதற்கு ஆதரவாக மற்றும் பங்காளிகளாக இல்லாமல் இருக்கின்றார்கள் என்றொரு கருத்தை கூறியிருந்தார். இந்த கருத்து தொடர்பில் தற்போது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கோட்டபாய ராஜபக்ச பதவியேற்ற போதும் இவ்வாறானதொரு கருத்தை கூறியிருந்தார். அதாவது வடக்கு மக்கள் பங்குதாரர்களாக தன்னோடு இருந்திருக்கவில்லை என கவலைப்பட்டார். ஆனால் அவரை வெற்றி பெறச் செய்த மக்களை விரட்டியடித்தார்கள். அப்பொழுது தெரிந்திருக்கும் வடக்கு மக்களுடைய பார்வை சரியானதென்று. தோழர் அன்ருகுமார இந்த வார்த்தைகளை இனவாத உணர்வை வெளிப்படுத்தும் நோக்கில் கூறியதாக நான் நினைக்கவில்லை. எனக்கும் அவரை நன்றாக தெரியும். அவர் அப்படிப்பட்ட ஒருவர் அல்லர். உண்மையில் இந்த நாட்டில் இனவாதத்தை ஒழிப்பதில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார். எனவே இந்த விடயத்தில் எங்களுக்கு வேறுபட்ட உணர்வுகள் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக,
வட்டியில்லா கல்விக்கடன் அமைச்சரவை அனுமதி. வட்டியில்லா கல்விக்கடன் திட்டத்தின் கீழ் இவ்வருடம் 7000 மாணவர்களுக்கு கடன் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை இன்று முதல் இம்மாதம் 20ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரை 5 பிரிவுகளின் கீழ் கடன் பெறலாம் என்றும் 18 உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்புகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலுக்கு ஆதரவாக மோட்டார் சைக்கிள் பேரணி, 6 போலீசாரால் கைது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரேசியலர் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு நகரப்பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரை ஏற்றி பேரணியாக செல்ல இருந்த 6 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து குறித்த நபர்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரை கட்டிக்கொண்டு அதனை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் பேரணியாக செல்வதற்கு தயாராக இருந்துள்ளனர். அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலக அதிகாரிகள் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் மோட்டார் சைக்கிள்களை சோதனையிட்ட போது தேர்தல் பதாகைகள் காணப்பட்டுள்ளன. அதனையடுத்து குறித்த நபர்களிடம் இருந்து துண்டு பிரசுரங்கள் மற்றும் சிலிண்டர், மோட்டார் சைக்கிள் என்பவற்றை போலீசார் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்றுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தெற்கு வேட்பாளர்களுக்கும் அளிக்கின்ற வாக்குகள் எமது தலையில் மண்ணை நாமே அள்ளி கொட்டுவதற்கு சமம். தென்பகுதி வேட்பாளர்களுக்கு அளிக்கும் வாக்கு எமது தலையில் மண்ணள்ளி போடும் செயல் என தமிழ் பொது கட்டமைப்பின் வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரனை ஆதரித்து இடம்பெற்ற கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்தரித்த அவர், இன்று பரவலாக பேசப்படுகின்ற 3 தென்பகுதி ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் அளிக்கின்ற வாக்குகளானது எமது தலையில் மண்ணை நாமே அள்ளி கொட்டுவதற்கு சமமாக இருக்கும். இதற்கு மாற்று கருத்துக்கிடமில்லை. இதில் சஜித் பிரேமதாச 1000 விகாரைகளை கட்டுவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் யாரோ ஒரு கட்சி கூறுகின்றது என்பதற்காக நீங்கள் அவருக்கு அளிக்கின்ற வாக்கானது பென்சாலைகளுக்கு வைக்கின்றோ ஒவ்வொரு கல்லாகத்தான் இருக்கும். அதேபோல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கானது இருக்கின்ற நிலங்களை இன்னும் இழந்து செல்வதாகவே அமையும். ரணில் விக்ரமசிங்கவே ஒரு கட்டமைப்பாக, ஒரு தேசமாக, ஒரு இனத்தின் விடுதலையாக இருந்த எம்மை சிதைத்த பெருமை அவரைத்தான் சாரும். அதேபோல் அன்றகுமார் நாயக்க எமது இணைந்த வடக்கு கிழக்கை பிரித்தவராக இருக்கின்றார். இவ்வாறானவர்களை தென்பகுதியில் இருந்து அழைத்து வந்து மாலை போட்டு பொன்னாடை போர்த்தி வரவேற்கின்ற ஒரு வர்க்கங்கட்ட சமூகமாக நாம் மாறி வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் மக்களை நான் அச்சுறுத்தவே இல்லை, அவர்களிடம் ரணிலே மன்னிப்பு கேட்க வேண்டும், இனவாதத்தை அவரே தூண்டுகிறார். அன்றகுமார தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே இனவாதத்தை தூண்டுகிறார். இவரே தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியவர் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அன்றகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பிரசாரத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில தினங்களுக்கு முன் ஜாழ்ப்பாணத்தில் பிரசாரத்தில் கலந்து கொண்ட அன்றகுமார் நாயக்க தெற்கில் உள்ள மக்கள் தமக்கு வாக்களிக்க அணிதிரண்டிருக்கின்றார்கள். அந்த மாற்றத்திற்கு எதிராக நீங்கள் இருந்தால் தெற்கு மக்கள் மத்தியில் எவ்வாறான மனநிலை ஏற்படும் என சிந்தியுங்கள் என கூறியுள்ளார். அந்த மாற்றத்திற்கு எதிரானவர்களாக ஜாழ்ப்பாண மக்கள் அடையாளப்படுத்தப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என கேட்டுள்ளார். தாங்கள் வெற்றி பெறுவோம் என்றும் அந்த வெற்றியிலே வடக்கு மக்கள் பங்காளிகளாக இருக்க வேண்டும், அதற்கு எதிரானவர்களாக இருக்கக்கூடாது என கூறியுள்ளார். அதாவது ஜாழ்ப்பாண மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். தனக்கு வாக்களிக்காவிட்டால் பார்த்து கொள்வோம் என கூறியுள்ளார். அதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் என ரணில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அனைத்து நிறுவன சங்கத்தின் மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியவர் என்று அன்றகுமார் நாயக்க கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களை நான் அச்சுறுத்தியதாகவும் அவர்களிடம் என்னை மன்னிப்பு கேட்குமாறும் வடக்கிற்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே கீழ்த்தரமான வகையில் இனவாதத்தை தூண்ட முயற்சித்துள்ளார். ஆனால் ரணிலின் கருத்துக்கு பதிலளிக்க நான் தேவையில்லை. சுமந்திரனே சரியான பதிலை ரணிலுக்கு வழங்கியுள்ளார். அதற்கு நன்றி கூறுகின்றேன். இதனால் வடக்கிற்கு சென்று தமிழ் மக்களை சந்தித்து இனவாதத்தை தூண்டுவதற்காக ரணில் விக்ரமசிங்கே முன்னெடுத்த முயற்சி வடக்கு மக்களின் பிரதியான சுமந்திரனால் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக,
தமிழர் பூர்வீகமாக வாழ்ந்து விவசாயம் செய்த 41,000 ஏக்கர் காணி அபகரிப்பு. குச்சவெளியில் 31 விகாரைகள். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்து விவசாயம் செய்த 41,000 ஏக்கர் காணிகளை வன இலாக்கா திணைக்களம் கையகப்படுத்தியுள்ளதாகவும் துறைமுக அதிகார சபையும் காணிகளை கையகப்படுத்த முனைவதாகவும் குச்சவெளியில் 31 விகாரைகளை கட்டுவதாகவும் திருகோணமலை மாவட்ட எம்பியான சண்முகம் கோதாசன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட எம்பியான சண்முகம் கோதாசனை வரவேற்கும் கரோய்க்கும் நிகழ்வும் சனிக்கிழமை மாலை மூதூர் பட்டித்திடல் பிரதேசத்தில் இடம்பெற்ற போதே அதில் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தவர் மேலும் பேசுகையில், உரிமை பிரச்சினை அபிவிருத்தி பிரச்சினை, இதில் உரிமைதான் முக்கியம். பாராளுமன்ற உறுப்பினராகிய குறுகிய 7 வாரங்களில் 5 கோடிக்கு மேல் இம்மாவட்டத்தில் அபிவிருத்தி பணிகளை செய்துள்ளேன். யாருக்கும் விலை போகாது அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வருகின்றேன். நானும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்கின்ற வகையில் மக்களின் பிரச்சனைகளை நன்கு அறிந்துள்ளேன். அபிவிருத்திகளை விடவும் உரிமைகளை பெறுவதே முக்கியமாக காணப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தல் முடிவு வெளியாக முன்னர் 2வது விருப்பு வாக்கு எண்ணும் காலத்தில் வன்முறைக்கு பெரும் சதி. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் பெறுபேறு வெளியாவதற்கு முன்னரே நாட்டில் வன்முறை நிலைமைகளை ஏற்படுத்த திட்டமிடப்படுவதாகவும் எவருக்கும் 50% வாக்கள் கிடைக்காது, 2வது தெரிவு விருப்பு வாக்கள் எண்ணப்படும் காலத்தில் இவ்வாறான வன்முறைகள் திட்டமிடப்பட்டு பெறப்படலாம் என்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சியில் நடந்த அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது விமல் வீரவன்ச மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கின் பதவிக்காலம் சில மாதங்களுக்கு முன்னர் முடிவடைய உள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் அவர் இன்னும் பதவியில் இருக்கின்றார். அவருக்கு வழங்கப்பட்ட பணியை இன்னும் அவர் பூர்த்தி செய்யாத காரணத்தினாலேயே அந்த பதவியில் தொடர்கிறார். அவரிடம் A, B என சில திட்டங்கள் இருக்கின்றன. ஜூலை 9 நடந்த திட்டம் A அல்ல, திட்டம் BA செயற்படுத்தப்பட்டது. திட்டம் A இப்போது பங்களாதேஷில் நடக்கின்றது. அதாவது அங்கு இடைக்கால ஆட்சியே நடக்கின்றது. இங்கே அவர்களின் A திட்டத்தை அன்று செயற்படுத்த முயன்ற போதும் சபாநாயகர் இணங்கியிருக்கவில்லை. எவ்வாறாயினும் ஜூலி சங் இங்கிருந்து போக முன்னர் அவரிடம் திட்டம் ஏயை செயற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.